நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 100% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்க ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது டாடா குரூப்ல இது வரைக்கும் 18 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா அதுல டாப் 10 ஸ்டாக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ். இந்த கம்பெனி வந்து ஒரு குளோபல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்வார் லேண்ட் ரோவர்லேருந்து 69%, டாடா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லேருந்து 18%, டாடா பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ்லேருந்து 12%, வெஹிக்கல்ஸ் ஃபினான்சிங்லேருந்து 0.8% வந்துட்டு இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1017 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 3,73,253 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 11லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1066லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 593லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 டிவிடெண்ட் ஈல்ட் வந்து per annumக்கு 0.3% கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 4,37,927 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 31,106 crores கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 62% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 46%, எஃப்ஐஐ வந்து 19%, டிஏஐ வந்து 16%, பப்ளிக் வந்து 18% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். அதுக்கப்புறமா நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 3.98 புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் டேக்ஸோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. செகண்டாக பார்க்க போகிறது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். நீங்கள் தனித்தனியாக டாடா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் 85 கம்பெனிஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, போத் டாடா அண்ட் நான் டாடா கம்பெனிஸில். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,518 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 32,978 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 85லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 9,577லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2,300லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10, டிவிடெண்ட் ஈல்ட் வந்து per annumக்கு 0.43% கிட்ட கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 383 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 320 crores கிட்ட இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 179% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 73%, எஃப்ஐஐ வந்து 2%, டிஏஐ வந்து 1%, பப்ளிக் வந்து 23% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். ஸ்டாக் வந்து 1.10 புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தேர்டாக பார்க்க போகிறது இந்தியன் ஹோட்டல் கார்பரேஷன். இவங்க வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஹோட்டல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாஜ், ஜிஞ்சர் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் வந்து 12,378 ரூம்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஜிஞ்சர் வந்து 64 ஹோட்டல்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க, அதுலேருந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 594 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 84,559 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 68லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 663லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 371லையும், ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து per annumக்கு 0.29% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 6,768 crores கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2024ல 1,201 crores கிட்ட இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 52% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 38%, எஃப்ஐஐ வந்து 24%, டிஏஐ வந்து 20%, பப்ளிக் வந்து 16% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிங் அ குட் ப்ராஃபிட் growth ஃபார் லாஸ்ட் 5 years. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ வந்து 8.94 புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கம்மியாக தான் இருக்கு. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தாக பார்க்க போகிறது டாடா பவர். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் ரூப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி 2025க்குள்ள 1 லட்சம் இவி சார்ஜிங் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் 54%, தெர்மல் அண்ட் கோலில் வந்து பார்த்தீங்கன்னா 32%, ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா 14% வந்துட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 434 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,38,694 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 40லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 464லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 217லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1, டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பர் ஆனம்க்கு 0.46% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் 61,448 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் 3,102 crores கிட்ட இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் 96% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 46%, எஃப்ஐஐ வந்து 9%, டிஏஐ வந்து 15%, பப்ளிக் வந்து 27% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக ப்ராஃபிட் growth வந்து நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 4.29 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸாவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதோட கண்டினியூஷன் பார்ட் வந்து அடுத்த பார்ட்ல பார்ப்பீங்க.